வணக்கங்க. 4/9/24 மாலை 6:30 விற்பனை பதிவில் 4 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம், நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி, கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் இருக்குங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடோ கண்ணோ நம்ம அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெளியூர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகள் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் பார்த்துட்டு தான் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவில் பார்த்துட்டு எதையும் புக் பண்ணாதீங்க. நேரில் வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்க. உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க. ஜாயிண்ட் வாடகையில் 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஊர்கள் மாவட்டங்கள் அனைத்திற்குமே ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க. ஒவ்வொரு பதிவுமே தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம மீண்டும் வலியுறுத்தலாம் சொல்லிகிட்ருக்குறோங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதமான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத நல்ல கூரான காங்கேயம் காராம்பசு கன்று, கிடாரி கண்ணுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு 10 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க. நல்ல புறவி ஏற்றமுங்க, வால் இறக்கம் இருக்குதுங்க. காதுகள் ரெண்டும் வெத்தலை காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிறு காதுகளாக தெளிவாக இருக்குதுங்க. கண் பார்த்திங்கன்னா ஒரு காலக்கண்ணு எப்படி கண்ணாமொழியெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நல்ல கூராக இருக்குதுங்க. மறை இல்லாமல் வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குது. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் மறை விழுகுதுங்க. 2 மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. அப்படியே அந்த மறை இல்லாமல் இருக்கிற 2லேயும் நம்ம எதிர்பார்க்குற எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியும் விலையிலையும் எல்லா கன்றுகளும் அமையறதில்ல. ஒரு சில கன்றுகள் தான் கூறுவாராக எல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. காராம்பசு கன்று வீட்டுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தெளிவான கண்ணாக, பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக வர்ற மாதிரியான கண்ணாக இருக்கணும்னா இதை தேர்வு பண்ணலாம். வயது 10 மாதங்கள். இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. விற்பனை விலை 22,000 ரூபாய். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புகிறோமுங்க. 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ண முடியுமான்னு தெரியாது. 100 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. அதே மாதிரி கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. இப்போ உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் தோராயமாக 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுங்க. ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200க்கு 14 ரூபாய்னு ஓட்டோம்னா 2,800 ரூபா வருங்க. வர்ற வழியில் வழி செலவு டோல்கேட் ஏதாவது இருந்தால் கூடுதலாக சேர்ந்து வரும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்தும் என்ன குறைச்சி பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. ஜாயிண்ட்டோட அமையறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகள் நம்மளை சேர்ந்ததுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 9 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. நெத்தியில் கொஞ்சம் பிள்ளை கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணு கூறுவாரான காலை கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க. கொம்பு 2 பயிர் கொம்புங்க. கண்ணு நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. 9 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் நல்ல பெருங்கூட்டு மயிலை காளை கன்றுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. நிறைய பதிவுகளில் போட்டிருக்கிறாங்க. அதாவது ரேக்லா பந்தயங்களுக்கு மாடுகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அதே மாதிரி லம்பாடி காளைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. காங்கேயம் காளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதற்கான காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இனவிருத்தி காளைகளை, நல்ல தரமான காளைகளை விரும்பி வளர்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. செனையூசியின் மூலமாகவே நிறையா கன்றுகள் பிறக்கிறதுனால அந்த கன்றுகளுக்கு ரேஸில் ஓடுற அளவுக்கான வீரியம் பத்துவதில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக வாட்ஸ்அப்பில் நிறைய பரவிட்டு வருதுங்க. ஆனால் லம்பாடி அங்கே வட தமிழகம், கர்நாடகா இந்த மாதிரியான இடங்களில் போதுமான அளவுக்கு காளைகளை வச்சுருக்கிறாங்க. அதன் மீது ஆர்வமாக இருக்கிற இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் நல்ல கன்றுகள் காளையின் மூலமாக இனச்சேர்க்கை நடந்து பிறக்கிறதுனால நல்ல சூட்டிப்பாகவும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத விடங்க, எண்ணிக்கை பொதுவாக நம்ம பகுதியில் காங்கேயம் இனவிருத்தி காளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. அதே மாதிரி சினை ஊசியின் மூலமாக பிறந்த நிறைய கன்றுகள் ரேஸில் இருக்குதுங்க. இனவிருத்தி காளைகள் மூலிமா பிறந்த எத்தனையோ கன்றுகள் ரேஸுக்கு ஓட முடியாமையும் இருக்குதுங்க. ஆனால் நம்ம பகுதிகளில் காங்கேயம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதன் மீது இருக்கிற ஆர்வம் ரொம்ப குறையுதுங்க. ஏன்னா காங்கேயம் மாடுகளை தேர்வு பண்ண வேண்டிய காலகட்டங்களில் அந்த மாடுகளை
பால் வர்க்கமான மாடுகளா அப்படிங்கிறத பார்க்காம அழகாக இருக்குதா, நல்ல பெருசாக இருக்குதா அப்படிங்கிற கொம்பு தலையில் இருக்குதாங்கிறத மட்டும் பார்த்து தேர்வு பண்ணதுனால நிறைய பால் வர்க்கமான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, அதனால் நல்ல பால் வர்க்கமான காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அழகு லட்சணத்துக்காக வாங்கினதுனால அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான பால் இல்லாமல் அதிக விலை கொடுத்து திருப்பி மீண்டும் அதே விலைக்கு விற்க முடியாமல் இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படுறதுனால காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க. ஒரு வீட்டுக்கு நல்ல முறையாக பால் கறக்கணும் அப்படின்னா 3 காங்கை மாடுகளாவது இருந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு நேரம் ஒரு 2 லிட்டர் பால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிறதுனால அதன் மீது இருக்கிற ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் நாட்டு மாடுங்கிற புரிதல் இருந்து நல்ல மாடுகளை தேர்வு செஞ்சு இப்போ இருந்து நல்ல கன்றுகளை தேர்வு செஞ்சு நம்ம வளர்க்கும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் நல்ல மாடுகளாக நம்ம வச்சுருக்க முடியும். ரேஸுக்கு ஏற்றவாறு நல்ல காளை கன்றுகளை தயார் செய்ய முடியும். அந்த முயற்சி நம்ம கையில் தான் இருக்குதுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 11 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க, நல்ல நெட்டு நீளம்ங்க. கண்ணு பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க. கண்ணுக்கு வயது 11 மாதங்கள், சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குது. நல்ல ரெட்டநாடி உடம்பு, குதிரையாட்ட உடம்புங்க, அதாவது சாட்டை வராட்டு இருக்குங்க. நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கும், புறவியாத்தான் இருக்குது. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. ரேஸுக்கு வேணாலும் இனவிருத்திக்கு வேணாலும் என்ன பயன்பாடோ இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பழக்கிக்க முடியுங்க. இந்த காளைகளினுடைய எண்ணிக்கை, மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் நம்ம நினைக்கிற மாதிரியான காங்கை மாடுகள் வாங்கக்கூடிய சூழல் இல்லைங்க. அதே மாதிரி அடிமாடுகளுக்கு போகக்கூடிய காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு சந்தையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடிக்கிட்டே வருதுங்க. அது பொதுவாக அதை வாங்குறவங்களோட மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளில் எப்படி நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி இதில் நாட்டு மாடு, சிந்து மாட்டை வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு வந்து வாங்குறவங்க வந்து விருப்பப்பட்டு வாங்குறது வந்து நாட்டு மாடு இருந்தால் தான் உடம்புக்கு நல்லதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுனால அதிகப்படியான நாட்டு மாடுகள் அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா இறைச்சி வந்து இன்றைக்கி கிலோ 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. அதை விரும்பி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. சந்தைகளில் மாடுகள் போகிறதும் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அதன் மீது ஆர்வம் இருக்கிற நண்பர்கள், நம்ம விவசாயிகள், நம்ம கொங்கு மண்டலத்தில் மற்ற மாவட்டங்களில் காங்கை மாடுகள் யார் யாரெல்லாம் வச்சுருக்கணும்னு தோணுதோ நல்ல மாடாக வீட்டுக்கு ஒரு மாடாவது கண்டிப்பாக வச்சுருக்கணும். தரமான கன்றுகள், காளை கன்றுகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்திற்காவது ஒரு கன்று 2 கன்று நம்ம வந்து தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். அது மாதிரி காங்கேயத்தை இப்போ இருந்து நம்ம வளர்க்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சியை முன்னெடுத்தால் தான் இன்னொரு 2-3 ஆண்டுகளில் நம்ம நினைக்கிற மாதிரியாவது காங்கை மாடுகள் எண்ணிக்கையில் இருக்குங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அதனுடைய எண்ணிக்கை இப்போவே குறைஞ்சிட்டு தான் வருது. இன்னும் வருங்காலங்களில் நம்ம கேட்குற மாதிரியான தெளிவான கன்றுகளோ மாடுகளோ விற்பனைக்கே இல்லாமல் போயிடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல கொம்புதலை இருக்கக்கூடிய நல்ல முகலட்சணமான மூக்கு குத்தப்பட்ட காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணுங்க. மூக்குத்தி இருக்குதுங்க, மூக்கு அரியில். முகம் வந்து ஒரு ஜான் முகமுங்க. கண்ணு நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வரும். கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. கால் ஊக்கமாகட்டும், திமிழ் அமைப்பாகட்டும், புறவி ஏற்றமாகட்டும், முகக்கூறாகட்டும் எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. 12 மாதம் வயசு. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறதுனாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். விலை 24,000. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.